இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரித்தானிய இளவரசி வைத்தியசாலையில் அனுமதி. கனடாவில் அகதி அந்தஸ்து கோரும் தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். வவுனியாவில் மரக்கடத்தல் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு. பல லட்சம் பெறுமதியான மரங்கள் மீட்பு. பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் குறித்து வெளியான அறிவிப்பு. வெளிநாடொன்றில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து, பலர் பலி. பிரித்தானிய இளவரசி அனே குளோசெஸ்டர்ஷயரில் இடம்பெற்ற விபத்து ஒன்றில் சிறு காயங்கள் மற்றும் மூளை அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 73 வயதான இளவரசி அனே தனது காட்கோம்பே பார்க் தோட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு முழு மற்றும் விரைவான குணமடைவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பக்கிங்ஹாம் அரண்மனை குறிப்பிட்டுள்ளது. கண்காணிப்பிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் பிரிஸ்டலில் உள்ள சவுத்மீட் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயத்திற்கான காரணம் உறுதிப்படுத்தப்படவில்லை. எனினும் அவரின் காயங்கள் குதிரையோட்டத்தின் போது குதிரையின் தலை அல்லது கால்களின் தாக்கத்தினால் ஏற்பட்டவையாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. அத்துடன் இளவரசி அனே இந்த வார இறுதியில் கனடாவிற்கு விஜயம் செய்ய திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் நியூ பவுண்ட்லாந்தில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கவிருந்ததாக கனேடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. கனடாவில் புகலிடம் கோருவோர் தொடர்பில் புதிய நடைமுறையை நடைமுறைப்படுத்துமாறு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கனடாவில் புகலிடம் கோருவோரின் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய விரைவாக விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு முடிவுகளை அறிவிக்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. அகதி அந்தஸ்து கோரிக்கையை பரிசீலனை செய்ய இதுவரை 18 மாத காலங்கள் எடுக்கப்படுகின்றன. எனினும் அதனை 9 மாதங்களாக குறைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக தலைநகர் ஒட்டாவாவில் அறிமுகம் செய்யப்படுவதுடன் விரைவில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிற்கும் கியூபாக் மாகாண முதல்வர் பிரான்சுவா லெகால்டினுக்கும் இடையிலான சந்திப்பின் போது இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. வவுனியா ஓமந்தை பகுதியில் மரக்கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் மீது போலீசார் துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் பல லட்சம் பெறுமதியான மரங்கள் மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா பிரதி போலீஸ் மா அதிபர் சாமந்த விஜயசேகரவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் ஓமந்தை பாலமோட்டை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு விசேட கண்காணிப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது மரங்களை ஏற்றி வந்த பிக்கப் ரக வாகனம் போலீசாரை மோதி தள்ளும் வகையில் செயற்பட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது. இதனை அடுத்து போலீசார் குறித்த வாகனத்தை நோக்கி 5 முறை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நிலையில் வாகனத்தை கைவிட்டு மரங்களை கடத்தி சென்றவர்கள் தப்பியோடியுள்ளனர். இதன் பின்னர் வாகனத்தை கைப்பற்றிய போலீசார் அதில் இருந்து சுமார் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான மரங்களை மீட்டுள்ளனர். மேலும் இந்த மரக்கடத்தல் சம்பவம் தொடர்பாகவும் தப்பியோடிய சந்தேக நபர்கள் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நாட்டில் உள்ள பாடசாலைகளில் கல்விசாரா ஊழியர்கள் நேற்று மற்றும் இன்று சுகையீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கமைய பாடசாலைகளை நடத்துவது தொடர்பில் அதிபர்களுக்கு கல்வி அமைச்சினால் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை அனைத்து மாகாண கல்வி செயலாளர்கள் மற்றும் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகள், கல்லூரிகள், கல்வி அலுவலகங்கள், மாணவர் சமூகம் மற்றும் பௌதீக வளங்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்குமாறு பாதுகாப்பு அமைச்சிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் கல்வி அமைச்சின் செயலாளரினால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பாடசாலை சமூகத்துடன் இணைந்து பாடசாலைகளின் செயற்பாடுகளை நிர்வகிப்பதற்கான முறையான வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தென்கொரியாவில் உள்ள லித்தியம் மின்கல உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தீ விபத்தானது தென்கொரிய தலைநகர் சியோலில் அமைந்துள்ள தொழிற்சாலையில் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தீ விபத்தில் சிக்கி 22 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 7 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சுமார் 35,000 அலகுகளை கொண்ட தொழிற்சாலையின் களஞ்சிய பகுதிக்குள் மின்கலங்கள் வெடித்ததை அடுத்து தீப்பரவல் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்படுவதற்கு முன்பு தொழிற்சாலையில் மொத்தம் 100 பேர் வரையில் பணிபுரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தீ விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன.